நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்தாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்தாங்க. இப்போ 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஜானகிக்கு 2 அதிர்ச்சியான சம்பவம், 2 அதிர்ச்சியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க லவ் பண்ணக்கூடிய பொண்ணு. அதாவது கார்த்திக்க வந்து இவ்ளோ நேரமா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரொம்பவே நல்ல மருமக. நமக்கு 2வது மருமக நல்ல மருமகளா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா சொல்லக்கூடிய அடுத்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, இலக்கியாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த வழியா வந்துட்டு இருந்த அதாவது இலக்கியா கிட்டயும், கௌதம் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். இந்த மாரி தான் பிரியாவோட வீட்ல போயிட்டு நம்மளே எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடலாம். ஏன்னா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ண போறதா வந்து அதாவது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால வந்து நம்ம முதல்ல போயிட்டு வந்து பேசிடலாம். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்து வராங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "ஆ இலக்கியா உன்னோட மனச திடப்படுத்திக்கோ. நான் சொல்ற விஷயம் உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம போனா அவங்க வாய கூட தொறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜன்னல் வழியாவே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவ பத்தின மொத்த ஜாதகத்தையும் சொல்றாங்க. பிரியா வேற யாரும் கிடையாது. அவங்க அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா வந்து கார்த்திக்க லவ் பண்றதுக்காகவோ, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ வரல. நான் சொன்னதுனால மட்டும் தான் அங்க வந்திருக்காங்க. இந்த ஒரு நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நோக்கத்த பத்தி சொல்றாங்க. ஏன்னா, அஞ்சலிய பத்தின விஷயத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜானகிக்கு பயங்கரமா நந்துச்சு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல, சரி ஓகே. அத வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருக்கும்போது, கௌதம் நான் உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லப் போறேன். அப்படின்ற மாரி வந்து இலக்கியா சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த சொன்னம்போதும், நம்ம ஜானகிக்கு பயங்கரமா நந்துச்சு. ஏன்னா, இப்போ யாருக்குமே தெரியாது. இத்தன நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு, நம்ம ஜானகி, இலக்கியா, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் இவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். ஆனா, இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி கௌதம் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எதுக்காக வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா வந்து அதாவது ரேவதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் கேன்சர் இப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து, "கௌதம், இலக்கியா என்னப்பா சொல்றீங்க? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு உடம்பு சரியில்லையா? பிளட் கேன்சரா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு, "கௌதம் என்ன மன்னிச்சிருப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பாவத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் அம்மா கிட்டருந்து அதாவது ரேவதி கிட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா உன்ன காப்பாத்தணும். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பத்திலாம் வந்து சொல்லவே இல்ல. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற வழி தெரியல. நானே எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.